மத்தேயு 17:11. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். இயேசு அதற்கு சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு அவன் தான் பதில் சொன்னார். எலியா வரவேண்டும், வந்து என்ன செய்வான்? எல்லாவற்றையும் சீர்படுத்துவான். எலியாவினுடைய ஊழியம் போன தியானத்தில் சொன்னேன். கர்த்தருடைய பயங்கரமான நாள், கர்த்தருடைய சங்காரம், அதை ஒட்டிய ஒரு எச்சரிப்பு, ஒரு தப்புவிக்கிற ஊழியம்னு சொன்னேன். அவனுடைய எலியாவினுடைய இன்னொரு ஊழியம் எல்லாவற்றையும் சீர்படுத்துவது. சீர்படுத்துவது அப்படின்றது அது ரொம்ப கஷ்டமான காரியம். புதுசா ஒன்றை செய்யறது கூட சுலபம். ஆனா ஏற்கனவே கெட்டு போய் இருக்கிற ஒன்றை சீர்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு ஊழியத்தை எலியா வந்து செய்வான். மல்கியா 4:6 இவ்விதமாக சொல்கிறது, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். எலியா இருதயங்களை திருப்புகிற ஒரு ஊழியத்தை செய்வான். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புவான். ஏனென்றால் இந்த தலைமுறை இடைவெளி எப்போதுமே உண்டு. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி. ஆவிக்குரிய பெற்றோருக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி. அவர் அப்படிதான் ஏன் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் தேவ பயம், எப்போ பார்த்தாலும் பரிசுத்தம்னு வேறு. அதெல்லாம் சரிப்படாதியா, இப்போ எல்லாம் ஒரே ஆசீர்வாதம்தான், அற்புதம்தான் அப்படின்னு இந்த தலைமுறையில் பலர் நினைக்கிறார்கள். பழைய தலைமுறையில் பலர் நினைக்கிறாங்க, இல்லை தேவ சித்தம், பரிசுத்தம், தேவ பயம், அப்படி அதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு தலைமுறைக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத இயற்கை உலகத்திலும் பார்க்கிறோம், ஆவிக்குரிய உலகத்திலும் பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புகிற ஒரு ஊழியம், இருதயத்தை திருப்புகிற ஒரு ஊழியம், அது சாதாரண ஊழியம் இல்லை. அதை குறித்து நாம் அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 11:13 நாம் பார்க்கிறோம். 2 சாட்சிகள் இறங்கி வருவார்கள். உபத்திரவ காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 2 சாட்சிகள் இறங்கி வந்து எருசலேமில் தங்கி இருந்து 3 ஆண்டுகள் அவர்கள் ஊழியம் செய்வார்கள். அவருடைய ஊழியம் முக்கியமாக யூதர்களுக்கு தான், ஆனால் உலகம் முழுவதும் அந்த அவர்கள் ஊழியமானது பார்க்கப்படும். இப்போ இருக்கிற நவீன மீடியா வசதியால் உலகம் முழுவதும் லைவாக அவங்க ஊழியத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 24 hours லைவில் இருப்பாங்க. அவங்க 365x24 365 நாளும் 24 மணி நேரமும் லைவில் அவங்க ஊழியம் இருக்கும். வெளிப்படுத்தல் 11 முழுவதையும் நீங்கள் ஒரு தடவை வாசிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அற்புதங்களை செய்வாங்க. அதன் பிறகு அந்தி கிறிஸ்துவால அவர்கள் 2 பேரும் கொல்லப்படுவாங்க. ஒன்று எலியா, இன்னொன்று ஏனோக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். மாற்று கருத்துக்கள் உண்டு, அதற்குள் போவது நம் நோக்கம் அல்ல, நேரம் இல்லை. என்னுடைய வெளிப்படுத்தின விசேஷம் பிளேலிஸ்ட்டை நீங்கள் எடுத்து அதுக்குள்ளே போனீங்கன்னா, அது ஏன் நான் ஏனோக்கு எலியா என்று விசுவாசிக்கிறேன் என்று அதற்கான காரணங்களை நான் சொல்லியிருப்பேன். 13 சொல்கிறது, அவர்கள் கொல்லப்படுவார்கள், அவருடைய உடல் தெருக்களிலே கிடக்கும். அதை லைவாக எல்லாம் பார்ப்பாங்க, உலகமே பார்க்கும். உலகத்து ஜனங்கள், ஏன்னா இவங்க நிறையா அற்புதங்களை செய்து அற்புதமான தண்டனைகளை கொடுப்பார்கள். அக்கினியை இறக்குவாங்க,
அது சத்துருக்களை பட்சிக்கும், மழையை பெய்யாதபடி அடைப்பாங்க, தண்ணீரை ரத்தமாக மாற்றுவாங்க, வாதைகளெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆகினால ஜனங்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு. இவங்க இறந்ததை ஒரு தீபாவளியாக கொண்டாடுவாங்க. ஒரு நரகாசுரன் இறந்த போது கொண்டாடுகிற தீபாவளியை போல கொண்டாடுவார்கள். 3 நாளுக்கு பிறகு அவர்கள் உயிரோடு எழும்பி, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க உயிரோடு எழும்பி வானத்துக்கு ஏறி போவார்கள். அப்போது என்ன நடக்கும்? 13ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 11. அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இங்க அவங்க 3.5 வருஷம் ஊழியம் பண்ணுவாங்க. பெருசா யாரும் அவங்க ஊழியம் செய்த போது மனம் திரும்பியதாக முன்னால குறிப்பு இல்லை. ஆனா அவங்க கொல்லப்பட்டு, அந்தி கிறிஸ்துவால கொல்லப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்து எழுந்து மேலே போன பிறகு ஒரு பூகம்பம் ஏற்படும். எருசலேம் பட்டணத்தில் அந்த பூகம்பம் ஏற்படும், பூமி அதிர்ச்சி. எருசலேம் பட்டணத்தினுடைய 10 பங்கு இடிந்து விழும். 7000 பேர் எருசலேமில் மரித்து போவார்கள் அந்த பூமி அதிர்ச்சியினால. மீதியானவர்கள் எப்படி எருசலேம் பட்டணத்தினுடைய ஜனத்தொகை 50 லட்சத்துக்கு குறையாம இருக்கும். ஏன்னா சென்னையே 70 லட்சம் என்று நினைக்கிறேன். கல்கத்தாலாம் 1 கோடியை தாண்டி விட்டது. டாக்கா, கல்கத்தா போன்ற பட்டணங்களெல்லாம் 1 கோடியை தாண்டி விட்டது. இது ஆசிய பட்டணம் தானே, 50 லட்சமாவது இருக்கும். 50 லட்சத்தில் 7000 பேர் இறந்து போனால் மீதி இருக்கிறவங்க, மீதி 49,93,000 பேர் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் திருப்பப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்த எலியாவினுடைய ஊழியம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பகிரங்க வருகைக்கு முன்னால அது பெரிய உதவியா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் சுற்றுல 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உண்டாவது இந்த கட்டத்துல தான். ஆக எலியா ஏன் அனுப்பப்படுவான்? ஏன் அவனை அவர் உயிரோடு எழுப்பி உயிரோட மேலே எடுத்து மரணத்தை காணாதபடி பரலோகத்துக்கு எடுத்து இன்னும் வைத்திருக்கிறார்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான். ஆகவே அவர் ஜனங்களுடைய இருதயங்களை திருப்புகிறவர். யாருடைய இருதயத்தை அவரால் திருப்ப முடியும்? ஆமென்.